ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன் தமிழ். இந்த வீடியோவில் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். நல்ல அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா சூடானதும் 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதில் நல்லா பொரிய விட்டுடலாம். இது பண்ணுறதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி அதையும் கட் பண்ணியிருக்கு. ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும், ஒரு பாக்ஸில் வாங்கின அந்த மஷ்ரூம் இதை வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி வந்து நம்ம சேர்த்துடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பொருள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே அந்த பச்சை மிளகா வந்து ஒரு 4-5 முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன். பசங்க சாப்பிடும்போது அதுக்கு தெரியும், மேலாக அதை எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன், கட் பண்ணல. அடுத்ததாக இது கூட இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதை வந்து நல்லா இடிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டு வேக விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு, அந்த புதினா கொத்தமல்லி, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காளான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம வந்து இதுக்கு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த பிரியாணிக்கு நல்ல வாசனை வர்றது வந்து பட்டை கிராம்பு தூள் நான் எப்பவும் சேர்த்துக்குவேன். அது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான இந்த காளான் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு நல்லா வேக விடணும். பாருங்கள், சூப்பராக தயாராக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம சாதம் சேர்த்து நல்லா கிளறி எடுக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அருமையான ஒரு கிரேவி வந்து ரெடியாக இருக்குது, மஷ்ரூம் கிரேவி. இப்போ இது கூட நம்ம சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஈஸியான மெத்தட் தான், டக்குன்னு பண்ணிடலாம். இதை வந்து டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் அவிச்ச முட்டை வச்சுருந்தேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.